மூலியமாக எங்களோடு பேசுகிற தேவனாக நீர் இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை இன்றைக்கு எங்களோட கிரியை செய்யட்டும், எங்களோட பேசட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். Father, we pray that your word is a truth, and on this special day, the first day of this year, Father, we pray that your word will speak to us today, to strengthen us and to lead us throughout this year. இந்த ஆண்டு முழுவதும் இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ராஜா ஒரு அஸ்திபாரமாக இருந்து வழிகாட்டியாக இருக்கும்படி நாங்கள் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 130வது ஆண்டுக்குள்ளாக இந்த திருசபை கடந்து வந்திருக்கிறது. ஆகியால் இந்த ஆண்டு ஒரு புதுப்பித்தல் ஆண்டாக அது காணப்பட போகிறது. It will be a year of renewal as we enter into 130 years for our church. Amen. 130 வருஷம் ஆண்டு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரு. அதுக்கு ஆமென் சொல்ல ஏன் கஷ்டப்படுறோம்? ஆண்டு நிச்சயமாக தொடர்ந்து நம் திருசபையை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவஜன்மை இப்படியாக ஆம்ஸ்டர்டாம் ரிஸ்க் மியூசியம் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல இந்த ஒரு புகழ்பெற்ற இந்த படம் ஒன்று ரெம்பிரண்ட் அப்படின்ட்டு சொல்லுகிறவர் த நைட் வாட்ச் அப்படின்ட்டு சொல்லுகிற இந்த ஒரு படத்தை வளைந்து அழகாக வைத்திருக்கிறார். ஒரு பல வருஷத்துக்கு முன்பதாக என்ன நடந்தது என்றால், ஒரு மனுஷன் சீக்கிரமாக அந்த மியூசியம்குள்ளாக சென்று செக்யூரிட்டி கார்டு போய் பிடிக்கிறதுக்குள்ளார கத்தி எடுத்து அதை குத்துன்னு அவர் குத்திட்டார். சரியா? அது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறம் இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது செயின்ட் பீட்டர்ஸ் கேத்தட்ரல் ரோமில் இருக்கிற மிச்சலங்கிலோ அப்படின்னு சொல்லுகிற புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட் வளைந்த ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆர்ட் மாஸ்டர் பீஸ் அப்படின்ட்டு சொல்லுகிற இந்த இடத்த, இது பேர் பியேத்தான்னு சொல்லுவார்கள். அது மேரி, அது இயேசு. அந்த ஒரு படத்தை அவர் வளைந்து வைத்திருக்கிற இருக்குது இன்ன வரையிலும். அது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது என்றால், இன்னொன்று ஒரு மனுஷன் உள்ளுக்கு போயிட்டு அதையும் குத்துன்னு குத்தி மேரியோட கை, மூஞ்சி, மூக்கெல்லாம் உடஞ்சிருச்சு. கூகுளில் பார்த்தீங்கன்னா அது உடஞ்ச ஃபோட்டோவும் இருக்குது. அப்படி செய்துட்டார்கள். இந்த ரெண்டும் இப்படி கடந்து போகும்போது the two priceless work of art was damaged, was broken. அது உடஞ்சி முக்கியமான ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு 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 படமும் ஒரு கை வேலையும் காணப்படுகிறது. அது உடஞ்சிருச்சு, வீணாக்கிட்டாங்க. அது என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் தி ஆஃபீஷியல்ஸ் டிட்? என்ன செஞ்சிருப்பாங்க? தூக்கி வீசிட்டு வேற யாரைய கொடுத்தது வைக்க முடியுமா? இட்ஸ் broken, let's throw it away and let's replace it அப்படினு சொன்னார்களா? என்ன நடந்திருக்கும் பாருங்க. உலகத்துல இருக்கிற சிறந்த கைவேலை இந்த ஆர்டிஸ்ட், இந்த வேலையை செய்கிறவர்களை கூப்பிட்டு அதை திட்டம் தெளிவுமா படிச்சு அது எப்படி இருக்கணும், எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இருந்துச்சு, என்ன மெட்டீரியல் பாய்த்தார்கள் அப்படின்ட்டு சொல்லி எல்லாத்தையும் தீவிரமா கற்றுக்கொண்டு, after they have studied with all renowned artists around the world, then they slowly repair it. அதை மெதுவாக நேரம் எடுத்து அவர்கள் சரிப்படுத்தினார்கள். தேவஜனமே, இப்போ ஏன் அதை அவர்கள் அப்படி செய்யணும்? Why they have to do that? Why? Because the value of the art demand restoration. அதுக்கு இருக்கிற மதிப்பு அதை மறுபடியும் தெளிவாக சரிப்படுத்தி தான் ஆகணும். The value it holds demand restoration. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு இருக்கிற அந்த மதிப்பு அது சரிப்படுத்தணும். கவனமாக மாற்ற முடியாது, சரிதான் படுத்தணும். தேவஜனமே, இன்றைக்கு நம்ம திருச்சபையில நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பம் உடஞ்சு போயிருக்கலாம், நிறைய திருச்சபை உடஞ்சு போயிருக்கலாம். They can be broken families, they can be broken lives, they can be broken church, but God never rejects saying it is done beyond repair, but God will take time to renew it back. Amen. உடஞ்ச குடும்பங்கள் இருக்கலாம், உடஞ்ச உள்ளங்கள் இருக்கலாம், உடஞ்ச திருச்சபை கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை உடஞ்சதை ஒரு நாளும் இது உடஞ்சிருச்சு, இது வீணா போச்சு, இதை நம்ம பாய்க்க முடியாது, வீசிடலாம் என்று சொல்லி ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு. பிகாஸ் அவர் லைஃப் இஸ் வேல்யூ பிஃபோர் காட். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஆண்டு பார்வையில் அதுக்கு மதிப்பு இருக்கு. ஆண்டு எடுத்தோன்னா இது பிடிச்சி அவ்வளவுதான் வீசிடலாம், இது எதுக்கும் லாய்க்கல அப்படி ஒரு நாளும் விடுவது கிடையாது. God will renew back. ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். So God choose renewal instead of rejection. ஆண்டவர் புதுப்பித்தல தான்
ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக அவர் இருக்க. ஆகையால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபைக்கு அதே தான் சொல்லுகிறாரு, this is here that I want to renew what is broken. ஆமென். அப்ப இன்றைக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் அதான் சொல்லுகிறாரு, உடைந்ததை புதுப்பிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஆமென் சொன்னவர்களுக்கு ஆண்டவர் புதுப்பிக்கட்டும். தேவஜன்மை இப்படியாக இன்றைக்கு நேமியா இருந்த காலகட்டத்தில் செவறுகள் உடஞ்சு போயிருச்சு. செவறு உடஞ்சிருச்சு. மக்கள் இப்படியாக சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். people were in chaos and the wall is in ruin. எதுக்கு இவர்களுக்கு தேவை இப்ப இந்த புதுப்பித்தல்? why they need renewal? ஏனென்றால் இந்த நேமியா இருந்த இந்த காலகட்டம், நேமியா புஸ்தகம் என்பதாக எஸ்ரா புஸ்தகம் இருக்குது. எஸ்ரா புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது they were the first group of writtenists. இவர்கள் தான் எஸ்ரா காலகட்டம் தான் முதல் குரூப் வருகிறார்கள். எங்க இருந்து? பெர்சியா பிடிச்சிட்டு போயிருச்சு. இந்த பெர்சியா ராஜா மறுபடியும் ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுறாரு. இந்த ஜனங்கள் நிலத்துக்கு வந்தார்களே தவிர ஆண்டவர்கிட்ட போகல. they returned to the land but they did not return to the Lord fully. அவர்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கல. நிலத்துக்கு வந்துட்டேன், என் ஊருக்கு வந்துட்டேன், என் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிதான் சொன்னார்களே தவிர மறுபடியும் ஆண்டவரை தேடி அவர்கள் வர கிடையாது. 5 காரணங்கள் உண்டு. ஒன்றாவது, இப்படியாக அவர்கள் பிடிக்கப்பட்டு சிதறடிக்க போட்டு மறுபடியும் வந்திருந்தாலும் பல பிரச்சனைகள் இன்னும் உள்ளார ஓடிக்கொண்டு தான் இருந்தது. அதே நேரத்தில் செவுறு பிரச்சனை வந்து அது செவுறு பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஆவிக்குரிய பிரச்சனையாகவும் அங்கே காணப்பட்டது. அவமானத்தில் இருந்தார்கள். ஏன்னா பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் ஆண்டவர் உயிருள்ளவன்ற, உன் ஊர் இப்படி இருக்குது, உன் நிலம் இப்படி இருக்குது, எல்லாம் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினார்கள். ஆராதனை இருந்துச்சு, ஆனால் புதுப்பித்தல் இல்லை. ஆலயம்னு ஒரு சின்ன ஆலயத்தை கட்டினார்கள் எதிராக இந்த காலகட்டத்தில். அதில் கட்டினார்கள், அது ஒரு ஆலயம், ஓகே அது அங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அது சும்மா ஒரு பேருக்கு தான் அங்கே இருந்துச்சு தவிர யாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர கிடையாது. ஆண்டவர் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வரணும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்பட்டு கொண்டு அவர் இருந்தார். தேவஜனமே, they were in their location but without transformation, and they had history without holiness, and they had people without protection. இதுதான் அங்க இருக்கிற ஒரு நிலைமை. ஆகையால் நேமியா 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அது எஸ்ரா இருக்கிற காலகட்டம். இப்ப நேமியா வராரு. நேமியா now comes to the picture. நேமியா 1வது அதிகாரம். அப்ப அந்த 1வது அதிகாரத்துல எப்படி அந்த புதுப்பித்தல் ஆரம்பமாகுது? செங்கல்லையும் சிமெண்ட்லையும் கிடையாது. இட்ஸ் நாட் பை bricks or mortar or cement but with 3 important R. 3 முக்கியமான ஒரு ஆறு ஆல்பபெட்ல ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு முதலாவது காரியமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கை ஞாயிற்கு இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லுகிறேன். I just want to share 1 point and Sunday I will share another 2 points. 1வது R. What is the first R? 1வது realization. தேவஜனமே, renewal begins with realization. No other program or no other event but something that we realize. It's something that we experience in our inner being. உள்ளார ஒரு அனுபவத்தை கடந்து போறது தான் புதுப்பித்தலுக்கு ஆரம்பம். ரியலைசேஷன், புரிந்து கொண்டு அறிந்து கொள்ளணும். அறியாமல் புதுப்பித்தல் வருவது கிடையாது. வித்அவுட் ரியலைசேஷன் ரினியூவல் டஸ் நாட் ஹேப்பன். அப்போ இந்த ரியலைசேஷனுக்கு 3 காரியம் தேவை. 3 things we need for us to realize. Number 1, 1வது spiritual awareness. ஆவிக்குரிய உணர்வுன்னு வைத்துக் கொள்வோமா? awareness, ஆவிக்குரிய ரீதியில தெளிவாக இருக்கணும். Or renewal always begins with spiritual awareness, to be aware with things that they are truly are. என்ன இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு, அதை அறிந்து கொள்ளும் போதுதான் நான் புதுப்பிக்கப்படணுமே என்று சொல்லுகிற சிந்தனை நமக்கு வரும். இல்லாவிட்டால் நம்ம நல்லா தானே இருக்கோம், நமக்கு என்ன குறை, எனக்கு என்ன பிரச்சனை, அப்படிதான் இருப்போம். அதுதான் அங்க முதல் காரியம். ஏன்னா அனானி என்று சொல்லுகிற சகோதரர் ஒருத்தர் வந்து நேமியா கிட்ட வந்து சொல்றாரு, வந்து பார்க்கிறாரு. அப்ப நேமியா கேட்கிறாரு, அங்க எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஊருக்கு போனாங்களே ஒரு கூட்டம் போனுச்சா, எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, how was the first group they went to Israel, how are they அப்படின்னு கேட்கும்போது முதலாவது கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? நெகேமியா வந்து ஒரு கப் பேரரா இருக்கிறார். தமிழ் என்ன போட்டுருந்துச்சு? பானபாத்திரக்காரர். அது இந்த பெர்சியா இந்த தேசத்தை இவர்களோட ராஜ்யத்துல இது ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா நெகேமியா கேட்காம அங்க ஒன்றும் நடக்காது. இதுதான் ஹோம் செக்ரட்டரி மாதிரி.
அவர் என்ன சொல்றாரோ முடியுமா முடியாதா அப்படின்ட்டு சொல்லுகிறது தான் அங்க எல்லாமே நடக்கும். ஸோ இவருக்கு he lived in his success, in his security and his safe zone. இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஏன் இவர் பேலஸ்ல இருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரேல்ல எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், நான் சொகுசா இருக்கேன், நான் பாதுகாப்பா இருக்கேன், இங்க நான் முக்கியமான ஆளா, நான் ஒன்னுத்தையும் பார்க்கலன்னா ராஜா சாப்பிட கூட முடியாது. எவ்வளவு பெரிய வேலை அது. வீட்டில் அம்மா சமைக்கலன்னா பிள்ளைங்க சாப்பிட முடியுமா? அம்மா அவ்வளவு முக்கியம். அந்த கதை தான். நேமியா ரொம்ப முக்கியம். அவர் இல்லாம அங்க ஒன்னும் உள்ளுக்கு வராது, ஒன்னும் வெளியாவார். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற நேமியா இஸ்ரேலை குறித்து யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பத்திரமா இருக்கேன், நான் பாதுகாப்பா இருக்கேன், நான் இங்க நல்ல வசதியா இருக்கிறேன், நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்க கிடையாது. இன்னொன்னு, இந்த விஷம் இருக்குல்ல, இந்த விஷத்தை வைத்து தான் ஒரு ஆளை இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு அந்த காலத்துல யூஸ் பண்ணுவார்கள், பயன்படுத்துவார்கள். ஓட்டிங்லாம் கிடையாது. இவன் சரியில்லை ஓட்டை போடு, எலெக்ஷன்லாம் கிடையாது. ஒரு ஆளை பிடிக்கலன்னா விஷம் வச்சு சாவடிச்சிருவாங்க. அப்போ நெகேமியா இருக்கிற அந்த ஒரு பொறுப்பு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அதுல அவருக்கு நல்ல வசதியான ஒரு இடத்துல இருக்கிறார். ஏன்னா அவரு ரொம்ப முக்கியம் ராஜாக்கு. அப்படி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போது அவரு போயிட்டு மற்றவர்களை பார்க்கும்போது விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது வசனத்தை வாசிங்க. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். கவனமா பாருங்க, அது கொஸ்டின் போட்டிருக்கு, ஆஸ்க்ட்னு போடல. எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா, இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கெல்லாம் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருப்பாங்க, நல்லா இருக்கிறீங்களா, வசதியா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படி கிடையாது. தமிழ் அழகா போட்டிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட், கொஸ்டின் பண்றாரு. உட்கார வச்சு போனாங்களா, என்ன பண்றாங்க, பண்ண சரியா செஞ்சாங்களா, எல்லாம் ஒழுங்கா இருக்கிறாங்களா, ஆலயத்தை கட்டிட்டாங்களா, ஆலயத்துக்கு ஆள் போதா இல்லையா, வேதத்தை வாசிக்கிறாங்களா இல்லையா, அப்படிதான் கேள்வி கேட்கிறாரு. he is questioning in that manner. he is not asking but he is questioning. கேட்டு விசாரிக்கல, கேள்வி கேட்டு எல்லாம் ஒழுங்கா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு சொல்லி அறிந்து கொள்றாரு. இட்ஸ் லைக் இன்வெஸ்டிகேஷன். கேள்வி கேட்ட என்ன நடக்குது நான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது 3வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஆமென். செய்தியை கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு, என்ன நடக்குது, என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு வர்ற பதில் என்னன்னா, 3வது வசனத்துல, அங்க இருக்கிறவங்களும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் கலந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மறுபடியும் பெர்சியால இருந்து இஸ்ரேலுக்கு போகும்போது எருசலேமுக்கு இவர்கள் என்ன நினைத்தார்கள், நம்ம மறுபடியும் நம்ம ஊருக்கு போறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. நேமியாவும் என்ன யோசிக்கிறாரு, ஜனங்கள் போயிருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. கிடையாது. பெர்சியால எந்த அவமானத்தை கடந்து போனார்களோ இப்ப சொந்த ஊர்ல அவமானத்தை கடந்து போறாங்க. You know how painful is that when you are in shame in your own house. அதுதான் இப்ப இங்க நிலைமை. அப்போ இத கேட்கிற நெகேமியா என்ன பண்றாரு, 4வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்க, இத கேட்ட நெகேமியா என்ன தெரியுமா சொன்னாரா, அப்பாடா நான் தப்பிச்சம்பா. அப்படியே போட்டிருக்கு. நல்ல வேலை 1வது குரூப் கூட நான் போல, நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நானும் நடுரோட்ல தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. கேட்டவரு அங்க ஹைலைட் பண்ணிருக்கேன். He sat down and he wept and for some days, ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, சில நாட்கள் முழங்கால் படிட்டு அழுந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. ஆவிக்குரிய உணர்ச்சி, that is spiritual awareness. நான் அங்க இல்ல, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, எனக்கும் அதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு அவர் பேசியிருந்திருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில் இதை சிந்திச்சு பார்த்து சொல்றாரு, இது என் தேசம் கிடையாது,
இது ஆண்டோட மக்கள் கிடையாது, இப்படி இருக்கக்கூடாது என் தேசம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அவர் அழுந்து கொண்டு ஜெபிக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? 1வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சூசால இருக்காரு. எங்க இருக்காரு? சூசால. அவரு சூசால எப்பயா இருந்திருக்கலாமே, தப்பா சூசாமா? ஆமா தானே? சூசால ஜாலியா இருந்திருக்கலாமே, தட சூசாமா? இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்கும்போது யூ சுசா ஐ சுக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? யூ சுசா ஐ சுக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தேவை வாங்கிக்கோ, தேவைதான் உனக்கு. யூ சுசா ஐ சுக்கா கிடையாது, யூ சுசா ஐ புன் சுசா. அதுதான் நேமியா யோசிக்கிறார், அதுதான் அவரு சிந்திக்கிறாரு. உட்கார்ந்து அழுவுறாரு. தேவையில்லையே, அழுவணும்னு அவசியம் கிடையாது. இவர் அழுவையை பார்த்துட்டு ராஜா கண்டுபிடிச்சாரு. ஏன்டா மூஞ்சி இப்படி இருக்கீங்க, அப்படி அழுந்திருக்க? சிறவங்க அழுந்த பார்த்து கண்ணெல்லாம் வீங்கி மூஞ்செல்லாம் கொஞ்சம் ஓடி போயிடும். பார்த்துருக்கீங்களா? மூஞ்செல்லாம் அப்படி போய் உடம்பு சோர்ந்து போய் மூஞ்செல்லாம் கருப்பாயி நேமியாவை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இப்படி ஆயிட்ட, என்ன ஆச்சு உனக்கு? அந்த அளவுக்கு அழுகுறாரு. அழுணும்னு அவசியம் இல்லையே. முதல் காரியம் நேமியா செய்தது, என்ன நடக்குது என்று சொல்லி அறிந்திருந்தான். He was aware of things happening in Jerusalem. His first step was not in action, but it was awareness. என்ன நடக்குது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிந்திருந்தான். தேவஜன்ம இன்றைக்கு புதுப்பித்தல் வரணும் என்றால், புதுப்பித்தல் வேணும் என்றால், அது முதலாவது நம்ம அறிந்திருக்கணும். அறியாமல் ஒன்றும் நடக்காது. Without realizing and want to realize, it requires awareness. பார்க்கணும், இன்னைக்கு பார்க்கணும் திருச்சபையில் என்ன நடக்குது, என் வீட்டில் என்ன நடக்குது, என் குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமா வர மாட்டுது, ஏன் செய்வதெல்லாம் பிரச்சனையா வருது, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் சர்ச்சில் இந்த பிரச்சனை, ஏன் எது செஞ்சாலும் என்னை இப்படி சொல்றாங்க, எல்லாத்தையும் யோசிங்க. Be aware of things in spiritual experience. அது ரொம்ப அவசியம். நியாயாதிபதி 16வது அதிகாரம் வசனம் 20 வாசிங்க. Judges 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், ஆண்டவர் அவனை விட்டு விழுந்ததே அறியாமல், சாம்சனுக்கு ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து கொள்ளல. ஆண்டவர் கூட இல்லை என்று சொல்லி அவனுக்கு புரிந்து கொள்ள முடியல. எவ்வளவு நாளா ஆண்டவர் சம்சனோட இருந்து பலத்தை கொடுத்தாரு, ஆனா அன்னைக்கு ஆண்டவர் கூட இல்லைன்னு சொல்லி கூட அவனுக்கு ஒரு வித்தியாசம் கூட அவனுக்கு தோணல. He was not aware spiritually that God is not with him. ஆண்டவர் இல்லாதது கூட அவனுக்கு தெரியாம அவன் இருக்கிறான். தேவஜனமே, அந்த நிலைமைக்கு நம்ம பேரக்கூடாது. அந்த நிலைமைக்கு நம்ம பேரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது அது இருந்தா போதும், எல்லாத்தையும் நாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிச்சு கொண்டிருந்தார்கள். The Israelites thought when they have the ark of the covenant, they can do anything they want. ஆண்டு பார்த்துட்டே இருந்தாரு. நீ அப்படி யோசிக்கிறியா, உன் எதிரிக்கிட்டே நான் கொடுத்துடுறேன் பேர் பிலிஸ்தீனுக்கு அனுப்பி விட்டாரு. அப்பதான் புத்தி வருது, ஐயோயோ இது இல்லையே அப்படின்னு சொல்லி. தேவஜன்மை, இன்றைக்கு நம்ம கவனமா இருக்கணும். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். சுத்தி என்ன நடக்குது, ஆவிக்குரிய ரீதியில சுத்தி என்ன நடக்குதுன்னு அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம். Be aware what is happening around you spiritually. அது இல்லைன்னா புதுப்பித்தல் வராதுங்க. ஏன்னா எல்லாமே தான் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோமே. Because we will pretend everything is fine. If you're going to be pretending everything is fine, there will be no renewal in our life. நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தல் வராது. ஏன்னா நம்ம தான் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோமே. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு புதுப்பித்தலும் கொண்டு வர முடியாதுங்க. God cannot renew what refused to acknowledge the spiritual awareness. ஆண்டவர் ஒரு புதுப்பித்தலை நம்ம உணர்ந்து கொள்ளாமல் ஆண்டவர் கொண்டு வர முடியாதுங்க. இந்த ரெண்டு காரியம், இந்த ரெண்டு காரியத்தையும், இந்த ஆர்ட்ஸ் ரெண்டையும் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இவர்கள் அது நேரம் எடுத்து அது ஒன்றும் நடக்கல மூடி மறைச்சிருக்கலாம்.
மேரிக்கு அங்க மூக்கு உடஞ்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம்? மியூசியம் வர்றவங்க மூக்கு உடஞ்சிருக்கா, கண்ணு ஒழுங்கா இருக்கான்னு யாரும் பார்த்துட்டு இருக்க போறாங்களா? இல்லையே. அந்த கிழிஞ்சு போன அந்த வாட்ச் நைட் அந்த படத்தை யாராச்சும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குமா? அது அங்க மியூசியம்ல இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, பிஞ்சு போச்சு வீசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர்ந்தே இருக்கலாம். ஆனா நேரம் எடுத்து அதை சரிப்படுத்தணும். பிகாஸ் தே were aware that it need to be restored. அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நேரம் எடுத்து வருஷ காலம் ஆனாலும் பரவாயில்ல, அது அந்த படத்தை இதை 3 தடவை பிச்சுட்டாங்களாம் சரித்திரத்துல. கடைசியா வந்து 2005, நான் சொன்னது 1975, 1903, 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை ஏற்கனவே கிழிச்சிட்டாங்க. 3 தடவை பிச்சுட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. ஆனா அது ஏன் மறுபடியும் ரிஸ்டோர் பண்றாங்கன்னா, ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அவங்களுக்கு தெரியுது அதை நான் சரிப்படுத்தணும். தேவஜனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் என் குடும்பத்துல, என் வீட்டுல, என் சர்ச்சில் சரிப்படுத்துறதுக்கு காரியம் இருக்குன்னு அறிந்திருக்கிறோமா, அறியாம இருக்கிறோமா? Do you aware that there are things that need to be changed in our family, in our church, in our life? Are we aware of that? Are we aware of that? இன்றைக்கு இல்லைன்னு சொன்னோம்னா ஆண்டவர் வாழ்க்கையில புதுப்பித்தலை கொண்டு வர முடியாது. If you say no, that means God cannot bring renewal in your life. Because God is a gentleman. இல்லாத ஒண்ணு ஆமா அப்படின்னு அவர் வச்சிருக்க மாட்டாரு. வேதத்துல ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் மாத்தினவங்க ஒவ்வொரு பேரும் இடம் கொடுத்தனால தான் மாத்தினார். பேதுரு, யோவான், சீஷர்கள் எல்லாருமே ஆண்டவர் பின்தொடர்ந்து வான்னு சொல்லும்போது போனனால தான் ஆண்டவர் மாத்தினார். நம்ம மாறுறோமா இல்லையா? மாற்றம் தேவை இருக்குன்னு நம்ம அறிந்திருக்கிறோமா இல்லையா? இன்னும் பழையவைகளை பிடித்து கொண்டு பழசை வைத்து கொண்டு வாழ முடியாதுங்க. We cannot be holding on to all these past grudges and all these past issues. No more. And do you aware of it? அதை அறிந்திருக்கிறோமா, அறியாம இருக்கிறோமா? James இப்போ we need renewal. Are we aware of that? ரெண்டாவது, ஆவிக்குரிய உணர்த்துதல் மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய பார்வையும் இருக்கணும். Spiritual aspect is also very important. இன்னைக்கு எந்த பார்வையில நம்ம பார்க்கிறோம்? எல்லாத்தையும் சுயத்திலேயே பார்க்க கூடாது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, சுயத்துல பார்த்து 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 எல்லாத்தையும் ஃப்ளஷ்லயே நம்ம பார்க்கிறோம். We look everything in flesh. We don't see in spiritual sight. ஆவிக்குரிய ரீதியில நம்ம காரியத்தை நம்ம பார்க்கிறதுக்கு விட்டுட்டோங்க. நேமியா நன்றாக அறிந்திருந்தாரு, இந்த செவுரு உடைஞ்சிருக்கிற விஷயம் பிசிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். நேமியா understood the wall which is in ruin, it's not a physical problem, it's a spiritual problem. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்கள், பிரச்சனைகள், இந்த பிரச்சனை இதனால வந்துச்சு அப்படின்னு பேசுறது விட்டுட்டு, ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்ப்பது ரொம்ப அவசியம். சர்ச்சில் பிரச்சனை இதனால தான் பிரச்சனை, இவங்கனால தான் பிரச்சனை அப்படி சொல்றதை விட்டுட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு ஆவிக்குரிய கண்களை பார்க்கணும். broken walls were not the issue. உடைஞ்சிருக்கிற செவுரு நேமியா காலத்துல பிரச்சனை கிடையாது, அது வரும் சிம்டம் தான், அது வரும் சிம்டம் தான். ஆனா இஷ்யூ இன்னும் ஆழமா போகுது. தேவஜனமே, இந்த செவுரு அவர்களுக்கு அடையாளம். The wall was the identity, that was their security and that was their stability. அந்த செவுரு தான் அவங்களுக்கு எல்லாமே. பாதுகாப்புல இருந்து அவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. இந்த கர்பாங் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கர்பாங் இப்ப புந்தோலிமா போனா ஒரு பெரிய கர்பாங் ஒன்று இருக்கும். ஏன் அதை கட்டுறோன்னு யாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? யாருக்கும் தெரியாது அது புந்தோலிமான்னு. அப்புறம் சிம்பாம்புலாய் தாண்டி போனோன்னு இன்னொன்று இருக்கும், அந்த மலாயக்கரை கம்பத்துல. அது கம்பம் பேர் தெரியல. அந்த கம்பம் அங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? ஆனா அந்த கர்பாங்க வச்சிருப்பாங்க. ஏன் யோசிச்சிருக்கீங்களா? இந்த காலத்துல அது எவ்வளவு உயர்ந்து எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளோக்கு அந்த ராஜ்யம் பெருசுன்னு அர்த்தம். அப்போ இஸ்ரவேல் சுத்தி, எருசலேம் சுத்தி இந்த செவுரு அங்க இருக்கிறது ஒரு காரணம் இருக்கு. இட் ஷோஸ் their stability and their security. அவங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க, அவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்கன்னா அந்த செவுரு தான் அது காட்டும். ஆனா இன்னைக்கு அது உடஞ்சி கிடக்கிறத பார்க்கிறது அது அவங்களுக்கு அவமானம்.
அப்போ தலைவர்களும் அங்க சரி கிடையாது. ஏன்னா யாரும் அதை சரிப்படுத்தல, யாரும் அதை கண்டுக்கல. அப்ப தலைமத்துவத்திலையும் பிரச்சனை. That was a spiritual crisis. அது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரச்சனையாக அது காணப்படுகிறது. அப்போ நெகேமியா மட்டும் வித்தியாசமா யோசிக்கிறார். அந்த 4வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஆமென். பாருங்க, 4வது வசனத்தை பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் கேட்ட நெகேமியா இப்ப உடனே ஒரு சிம்ட ஒரு 10 சிம்ட முட்டி அனுப்பிவிட்டு, கல்ல அனுப்பிவிட்டு, இப்ப சிவரை கட்டுங்கப்பா, ஏன்னா இவர் வசதியா இருக்காரு, செய்யணும் செய்யலாம், செய்ய கிடையாது. என்ன பண்றாருன்னா, அளந்து ஆண்டு சமூகத்துல உபாசம் எடுத்து ஜெபித்து வானத்துல இருக்கிற ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுறாரு. ஏன் தெரியுமா? பிகாஸ் நெகேமியா knows the issue was not physical but it was spiritual. அத நெகேமியா அறிந்திருந்தார். he knew that very well. அப்ப எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம் என்று சொல்வது ரொம்ப அவசியம் தேவஜனமே. இன்னைக்கு நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில மறுபடியும் சில சூழ்நிலைகள் வரலாம், சில போராட்டங்கள் திருச்சபைக்குள்ளாக அதே போராட்டம் தலை தூக்குற மாதிரி இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் இது இவங்கனால பிரச்சனைன்னு, அது ஒரு ஆள் பிரச்சனை கிடையாது. திருச்சபையில ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் சரிப்படுத்த ஞாபகப்பட்டிருக்கிறார். ரிமெம்பர் தட். அது உங்க வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையிலும் சரி, பார்க்குற கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். 2 கணவர் மனைவி இருந்தாங்க. இந்த கணவர் எங்க இருக்கிறாரு? ஹாலில் உட்காந்து இருக்கிறாரு. இவங்க வந்து கோண்டோவில் இருக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இப்போ இந்த ஹாலில் அவர் உட்காந்து இருக்கிறாரு. வைஃப் எங்க இருக்கிறாங்க? கிச்சன்ல இருக்கிறாங்க. இங்க ஒரு பெல்கனி ஜன்னல் இருக்கு, கிச்சன்ல பின்னாடி டென்னிஸ் கோர்ட் இருக்கு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஸ்விம்மிங் பூல்ல ஆள் குளிச்சிட்டு இருக்குது. அப்போ வைஃப்கிட்ட சொல்றாரு, மனைவி வா போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. வைஃப் எங்க இருக்காங்க? கிச்சன்ல இருக்காங்க. கிச்சன் பின்னாடி என்ன இருக்குன்னு சொன்னேன்? டென்னிஸ் கோர்ட் இருக்கு. வைஃப் இப்படி எட்டி பார்க்குறாங்க, டென்னிஸ் கோர்ட்ல ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கு? டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? கம் கோ அண்ட் ஹேவ் சம் எக்ஸசைஸ், வா கொஞ்சம் போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் ரூமுக்கு போயிட்டாங்க மாத்துறதுக்கு. ஹஸ்பண்ட் வராரு, ஸ்விம்மிங் ட்ராங்க் போட்டு வராரு, தட்டை போடாம. வைஃப் எப்படி வராங்க? டென்னிஸ் ராக்கெட் எடுத்துட்டு நீட்டுக்கால் தட்டை சிலர் போட்டு வராங்க. இன்னைக்கு பார்க்குற கண்ணோட்டத்தை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை ஓடும். இட்ஸ் யோர் how you see things, how you perceive things, what aspect you look at things. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்காம சுயத்தில் பார்த்து பிரச்சனை பெருசாக தான் ஆகுதே தவிர பிரச்சனை சின்னதாக ஆகல. Problem is getting bigger and bigger because we don't see in the aspect of spiritual eyes. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம மாற்ற வேண்டும், நம்ம மாற வேண்டும். சரியான பார்வை நமக்கு இருக்கணும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. Revelation 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஆமென். பாருங்க, இந்த திருச்சபையில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? நான் ஐஸ்வர்யனா இருக்கிறேன், ஐ எம் ரிச், நான் நல்லா வசதியா இருக்கேன், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் ஸ்டேபிள், எல்லாமே இங்க நல்லா இருக்கு அப்படின்னு அந்த திருச்சபையில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நீ எப்படி தெரியுமா இருக்கிற? உண்மையாவே எப்படி இருக்கிறதா? தரித்திரனா இருக்கிற. யூ ஆர் புவர். ஏன்னா என் பார்வையில நீ அப்படிதான் இருக்கிற, உன் பார்வை நீ எப்படினாச்சும் இருந்துக்கலாம். ஏன்னா பார்க்கிற கண்ணோட்டம் சரி கிடையாது. சர்ச் இஸ் outwardly very wealthy, secure and successful but spiritually bankrupt. அவர்கள் உண்மையான சூழ்நிலையை அறிந்து கொள்ள கிடையாது. தேவஜன்மே, இன்றைக்கு திருச்சபையா இருக்கிறோம் நானும் நீங்களும். நம்ம திருச்சபையில என்ன பிரச்சனை என்று சொல்லி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கலனா, I am sorry, there will be nothing renew that God going to do.
இன்னமும் என் வாழ்க்கையில நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் பிரச்சனை இல்லை, அவங்க தான் பிரச்சனை, அங்கே தான் பிரச்சனை, இங்கே தான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, அதான் பிரச்சனைன்னு நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தோன்னா, பார்க்க வேண்டிய பார்வையில கண்ணோட்டத்துல பார்க்காம இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு புதுப்பித்தலையும் கொண்டு வர முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வை ஆவிக்குரிய பார்வையாக அது இருக்கணும். அதே போலதான் மறுபடியும் நான் அங்கேயே போகிறேன். இந்த 2 படமும் உடஞ்சதுக்கு பிறகு உடனே எடுத்து ஒட்டலைங்க. ஐயோ மூக்கு உடஞ்சிருச்சு, மேரி மூக்கு எடுத்து இந்த காஜா கம் எடுத்து பூசி ஒட்டிடலாமா? மேரியோட அந்த கை கீழே விழுந்துருச்சு, அந்த கை அங்கே நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே விழுந்துருச்சு, எடுத்து ஒயிட் சிமெண்ட் போட்டு ஒட்டிடுவோமா? அப்படியே இருந்துச்சான். அதை போயிட்டு படிச்சுட்டு என்ன செய்யணும், மிச்சலைங்களோ எந்த பார்வையில இந்த படத்தை செஞ்சாங்கன்னு சரித்திரத்தை மறுபடியும் வாசித்து, ரெம்பிரண்ட் என்று சொல்லுகிறவர் எதுக்கு இந்த படத்தை வளைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்வையை போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்பேர் பண்ணாங்களா. ஏன்? they must have that same aspect of looking at things. இன்றைக்கு நமக்கும் பிரச்சனை இருக்கு, நமக்கும் சில குறைவு இருக்குன்னா ஆண்டு சமூகத்தில் போய் உட்காந்துட்டு நேமியா மாதிரி உபாசம் எடுத்து ஜெபித்துட்டு ஆண்டவரே என்ன செய்யணும் என்று கேட்டுட்டு செய்வது தான் புதுப்பித்தலை கொண்டு வரோம். ஏன்னா அந்த ஆவிக்குரிய பார்வையில நானும் நீங்களும் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். People of God, Nehemiah understood that God is the center. God is no longer the center. That's why the wall was in ruin. ஆண்டவர் அங்க இல்லை, அதுதான் செவரு உடஞ்சிருக்குன்னு அறிந்து கொண்டனால அவர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் அதை பார்க்கணுங்க. நம்ம காரியங்கள் நம்ம திருச்சபையில எல்லாத்தையும் ஆவிக்குரிய பார்வையில பார்ப்பது ரொம்ப அவசியம். வாழ்க்கையிலையும் சரி, நம்ம வேலையிலையும் சரி, சில உறவுகளையும் சரி. ஏன் மறுபடியும் சில பிரச்சனைகள் வருகிறது? தேவஜனமே 2024 இருந்துச்சு, 2025 இருந்துச்சு, 2026 அதே பிரச்சனை தான். பிகாஸ் நியூ இயர் what does it bring? Any change? It's just a piece of paper in your calendar. ஆமா தானே? இப்போ நேற்றுக்கும் இன்னைக்கும் உடனே எல்லாம் மாறிடுச்சா? நேற்று இருந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிருச்சா? இல்லை தானே, ஒரு வயசு தான் கூடி இருக்கு, ஒரு பிரச்சனையும் மாறல. அதே மாதிரி தான் வரும். unless you look at things in the spiritual eyes. ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம பார்க்கல, ஒன்றும் மாறாதுங்க. அதே பிரச்சனையில தான் மறுபடியும் போயிட்டே இருப்போம், ஒரு புது பித்தனம் வராது. ஆகையால் இந்த புத்தாண்டு சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பாருங்க. Be aware spiritually what is happening around you, in your family, in your church, in your ministry. ரெண்டாவது, ஆண்டவர் பார்க்குற கண்ணோட்டத்துல பாருங்க. சுயத்துல நான் இப்படிதான் இதான் சேப்பு அதெல்லாத்தையும் வச்சுட்டு 2026 ஆண்டவரே இந்த 25 இப்படி ஆயிடுச்சு, 26 நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க அதை நான் பார்க்கணும்னு கேளுங்க. அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, கடைசி சொல்லி முடிச்சிடறேன். மூன்றாவது ஒன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவல் என்டிடேட். இது என்னன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சொல்றேன், அறிந்து கொள்வது. for you to realize you must understand what caused the chaos first. புரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஆழமான ரகசியம் என்னன்னா, இந்த சம்பவம் நேரிட்டதுக்கு என்ன காரணம்னு அறிந்திருப்பது. that is the deepest level of realization. நேமியா கேள்வியை எப்படி தெரியுமா கேட்கல, என்ன உடஞ்சிருக்குன்னு கேட்கல, ஏன் உடஞ்சிருக்கு. the question was not what was broken but why it is broken. இன்னைக்கு நம்ம சில சூழ்நிலையை கடந்து போகும்போது ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க அப்படி கேட்கறத விட்டுட்டு ஆண்டவரே எதனால இது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படி கேட்கணும். That was the question Nehemiah asked because he want to know what caused it. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. அப்போ நேமியா நன்றாவே சரித்திரத்தை அறிந்திருந்தான். அது ஒரே நாள்ல செவரு இடிஞ்சு உள்ளவங்க, ஒரே நாள் அங்க இருக்கிற அந்த கர்ப்பாங்க, அந்த கதவு, இந்த கேட்டு எல்லாம் ஒரே நாள்ல இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, நாளைக்கு திடீர்னு எப்படியோ விழுந்துருச்சு. அப்படி கிடையாது. இது நாட்களாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம, தீர்க்கதரிசிகளோட குரலை கேட்காம, ஆண்டவர் கொண்டு வருகிற ஊழியக்காரங்களோட குரலை கேட்காம ஆவிக்குரிய காம்ப்ரமைஸ் தலைமுறை பண்ணனால தான் செவரு உடைஞ்சிச்சு.
The walls are in ruin, not because one day even there was earthquake and all was ruined. No, it was a continuous mistake and disobedience of the generation. அதனால தான் 6வது வசனத்தை வாசிங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை, உங்களுக்கு விரோதமா நாங்க செய்த பாவங்களே அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எப்போ சூசால இருக்கிற நேமியா சொல்றாரு, நானும் எங்க அப்பாவும் எங்க வீட்டாரும் பாவம் செய்தோம். நேமியா சொல்லல, இதெல்லாம் பெர்ஷியன் தான் காரணம். The Persians are the reason. பெபிலோனியன் தான் காரணம். நாங்க பார்த்துட்டு இங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தோம், எங்க சுவரை வந்து உடைச்சிட்டு போயிட்டானுங்கன்னு மற்றவங்களை சொல்ல கிடையாது. நானோ என் பிதாவின் வீட்டாரும் பாவம் செய்தோம். அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு யோசித்துட்டு ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, மின்னு வீட்டுக்காரன் கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது, கூட பிறந்தவங்க கிடையாது. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தோம்னா அந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் நம்மளே தெரிஞ்சுக்கும். நேமியா மற்றவர்களை சொல்லல, யுத்த வீரர்களை சொல்ல, இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காரணத்தை கொடுக்கல. அயன்டோம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்கல. நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தேன். இதுக்கு காரணம், இது நடந்ததுக்கு சம்பவித்ததுக்கு காரணம் நானும் என் குடும்பத்தினர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டார். That is very important. That was the unfaithfulness and the sin. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 22வது அதிகாரம் மணிக்கும் 13வது வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன் என்ன நடக்குது. யோசியா ராஜா இருக்கிறாரு. அந்த யோசியா ராஜா காலத்துல ஆலயத்துல வேதத்தை காணும். அப்ப அவங்க வேதத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னா யோசியா ராஜா அந்த நியூஸை கேட்டோன்னு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. அவர் சொல்றாரு, those who have gone before us have not obeyed, they have not acted in accordance to your word. சொல்லல மற்றவங்களை அப்படி இப்படின்னு, எங்க முன்னாடி போனவங்க கேட்கல, ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன். அப்போ இந்த சம்பவம் ஒன்று நேரிட்டுருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு ஆவியில பலன் கொண்டவர்கள் யோசிப்பார்கள். Those who are spiritually strong, they will reflect themselves and know what is the reason for something is happening in their life. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம அப்படி பார்ப்பது கிடையாது. ஏன் சில காரியம் தாமதமாகுது? Why certain things have been delayed in your life? We don't see in the spiritual aspect. ஏன் சில ஆசீர்வாதம் வர மாட்டுது? ஏன் சில ஆசீர்வாதம் தாமதமா போகுது? ஏன் மற்றவர்கள்லாம் உயர்ந்துட்டு ஆண்டவர் உயர்த்துறாரு, என்னை உயர்த்த மாட்டாரு? யோசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாட் இஸ் த ரீசன்? ஏன் புதுப்பித்தல் ஏன் வாழ்க்கையில் வர மாட்டுது? மற்றவங்க குடும்பத்தில் நான் கேட்கிறேன், ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தாரு, இதை மாற்றாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாருன்னு ஏன் என் வாழ்க்கையில் வர மாட்டுது? யோசிக்கணும். இதை கேட்ட யோசியா ராஜா வாலிப வயசு ராஜா தான். சட்டையை கிழிச்சிட்டு, சட்டை இல்லைங்க, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுந்து ஜெபிக்கிறாரு. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம குடும்பத்திலும் நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கடந்து போகிறோமா? Are we going through some struggles in our life or in our ministry? What cost it? இன்னைக்கு நம்ம திருச்சபையில் எத்தனையோ காரியங்கள் நடக்குதே. இங்க கை வச்சா ஷார்ட் அடிக்குது, அங்க கை வச்சா ஷார்ட் அடிக்குது, இங்கேயோ ஷார்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது? இங்க நான் ஒளி மறைவா வச்சு பேசுவதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒளி மறைவா பேசி 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 ஒன்றும் நடப்பது கிடையாது. ஆண்டவர் வருகை நெருங்கிட்டு இருக்குது. பவுல் தீமோத்தேயுக்கு தான் சொல்றார், go and preach. I'm just going to preach. இன்னைக்கு நிறைய காரியம் திருச்சபையில் நடக்குது. What cost it? Are we going to blame someone? Are we going to blame someone? Don't blame anyone. Take ownership. யாரை குற்றப்படுத்தாதீங்க. அந்த பிரச்சனை என்ன நான் சால்வ் பண்றதுக்கு அதில் ஓனர்ஷிப் எடுத்துக்கொள்ளுங்க. Don't blame. Nehemiah did not blame. King Josiah did not blame because they were spiritually strong. They had maturity in spiritual life. மற்றவர்களை சொல்ல கிடையாது. பெரிய ஒரு இதா பார்க்கணும். Do we see in a bigger picture?
மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், ஆல் திஸ் இஷ்யூஸ், வாட் காஸ்ட் இட்? எதுக்கு, என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. இருக்கிற பிரச்சனைக்கும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது காரியம் என்னது? பர்சனல் அஜெண்டா, பர்சனல் கெயின், ஈகோ, நாட் கிவிங் இன். யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் இன் த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் அண்ட் see what cost it first. என்ன காரணங்கள் அந்த காரியம் உண்டு பண்ணதுக்கு என்ன காரணமா இருந்தது? இதை அறிந்து கொள்ளலைன்னா புதுப்பித்தல் வராது. இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் திஸ், there will be no renewal. நேமியா காலத்துல ஒரு புதுப்பித்தல் வந்ததுக்கு காரணம், நேமியா உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ரியலைஸ் பண்றாரு, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. தேவஜன்மே, 2026 you want it to be a year of renewal? You want to see a change in your family, in your life, in your ministry, in your career? First is realize. புரிந்து கொள்ளுங்க என்ன நடக்குது, என்ன காரியங்கள் நடக்குது. ஆவிக்குரிய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய உணர்வு இருக்கணும், ஆவிக்குரிய பார்வை இருக்கணும், ஆவிக்குரிய ரீதியில யோசிக்கணும். இந்த சூழ்நிலை நேரிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம யோசிக்காவிட்டால் ஒரு நாளும் புதுப்பித்தல் வராது. If you don't realize it, there will be no renewal. There will be no renewal. அதனால்தான் மோர்தெகாய் ஆண்டவர் எஸ்தர்ட்ட சொல்ல சொன்னாரு, you realize you are there. எஸ்தர் 4வது அதிகாரம் வசனம் 12. நீ அங்க இருக்கிற, அதை அறிந்து கொள்ளு. நீ இல்லைன்னா வேற யாரையும் வச்சு ஆண்டவர் செய்வார். ஆனா நீனும் உன் குடும்பம் அழிஞ்சிரும். உன் குடும்பம்னு சொல்லும்போது யாரு? உன் அப்பாவா இருக்கிற நானும் உன் கூட சேர்ந்து அழிஞ்சிருவேன். மோர்தெகாய் சொல்றாரு. Mordecai want Esther to be aware and look at the spiritual aspect of what is happening in her life. Do you want that renewal? TMC, do you want that renewal? அந்த புதுப்பித்தல் வேணுமா? வேண்டற மட்டும் சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்படி வேணும் என்றால் முதலாவது உங்க சுத்தி இருக்கிற காரியத்தை ஆவிக்குரிய உணர்வு வரணும் உங்களுக்கு. என்ன ஆண்டவர் செய்யறாரு, என் சுத்தி ஏன் இதெல்லாம் நடக்குது? 2வது அவர் பார்க்கிற பார்வையில நீங்க பார்க்கணும். 3வது சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நேரிட்டு இருக்குதா, யோசிங்க, ஜெபிங்க, அது ஏன் நடந்தது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அதை அறிந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, இன்னும் 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா, இந்த வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலியமா பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ராஜா, இங்க சுத்தி நடக்கிற காரியத்தை நாங்கள் ஆண்டவரே சுயத்துல நாங்கள் நாடாதபடி, சுயத்துல நாங்கள் சிந்திக்காதபடி, ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரே நீர் என்ன செய்கிறேன், நீர் என்ன செய்கிறேன், என்ன நடந்து கொண்டு இருக்குது, என்ன சொல்ல வரீர் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கணும் ஆண்டவரே. இவங்க போய் இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க போய் அப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் இது நடந்துச்சு. அப்படி கிடையாது, இதுல நான் என்ன பண்ணேன், இது ஏன் எனக்கு நடக்குது அப்படி யோசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. நெகேமியா ஆண்டவரே யாரையும் குற்றப்படுத்தல, மற்றவர்களால் தான் நடந்துச்சுன்னு அப்படி யாரையும் தப்பு சொல்லல. நாங்களும் என் பிதாவின் வீட்டாரும் பாவம் செய்தோம். He took ownership of the mistake. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் அப்படி இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்களும் யோசிக்கணும், நாங்களும் சிந்திக்கணும். இங்க இருக்கிற சில சூழ்நிலைக்கு என்ன காரணம், நான் ஏன் இதுல பங்கா இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிற பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. God, give us that awareness. Help us to see in that aspect and help us to realize what cost it first of all. ஆண்டவரே, அது எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு புதுப்பித்தல் ஆண்டாக இருப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய சிந்தனையும் ஆவிக்குரிய பார்வையும் உமக்கு நேராக நாங்கள் திருப்பணும் ஆண்டவரே. திருவிருந்துக்கு நாங்கள் வரும்போதும் ஆண்டவரே அந்த உணர்ந்து கொண்டு எதுக்காக திருவிருந்து எடுக்கிறோம் என்று சொல்லி உணர்ந்து கொண்டு அந்த உணர்த்தலோடையும் ஆண்டவரே ராஜா, எதுக்காக நீ வரவரையிலும் என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னீரோ அதை நாங்கள் உணர்ந்து செய்ய கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே.